ஆர்வலர்கள் வீடியோ போடும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும்? அவர் பக்கத்து ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தை நீங்க பார்க்கணும். இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு வக்கரம், எவ்வளவு ஒரு வன்மம். உன் வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா தெரியும், முதல்ல உன் வீட்டுல பொம்பளை பிள்ளை வந்தா தெரியும், உன் பொம்பளை பிள்ளை வந்தா தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், அடக்கி வைக்க வைக்க வெடித்து வெளிவரும். குழந்தைங்களுக்கு 4 விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நான் கூட இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல காதலித்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெக்கார்டு படி நிறைய பேர் வந்து டைவர்ஸ் ஆகிறாங்களான்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்மையாக சொல்ல போனா குழந்தைங்களுக்கு ஜாதியின் அடிப்படையில திருமணம் முடிப்பதை பத்தி நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யாரை நீங்கள் திருமணம் முடிச்சு கொண்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அது ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஒரு பையனா இருக்கட்டும். இந்த பாருமா, இன்னைக்கு வருமானம் முக்கியம், சிக்கனம் முக்கியம், சிக்கனமா செலவழிக்கணும். சிகரெட், பீடி, கஞ்சா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பையன்கள்லாம் இன்னைக்கு பார்க்க நல்லா பளபளப்பா அழகா இருப்பானுங்க. பிறகு ஒரு காலகட்டத்துல அதை வச்சு அவனையும் அழிச்சுக்கிட்டு உங்களையும் அழிச்சுக்கிட்டு நாசமாயிடுவானுங்க. அந்த மாதிரியான மாப்பிள்ளைகள்லாம் வேண்டாம். கண்ணியமா ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு பையனை தேர்வு செய். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? அந்த பிள்ளைங்களே பார்த்துட்டு ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்குமான்னு வரும்போது எப்படி ஒரு புரோக்கரை நம்பி வந்துட்டு ஒரு மாப்பிள்ளை வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த இடத்துல இருக்கானா, அது எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம போய் விசாரிக்க போறீங்களே. புரோக்கரை நம்புற நீங்க உங்க வீட்டு பிள்ளைய நம்பினா என்ன? அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் சொல்றாங்க இல்ல, போய் விசாரிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க. ஜாதி மதங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா வாழ போறது நம்ம பிள்ளைங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற என்ன வேணும்.